வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பின்ட்ரானிக்ஸ். கொஞ்சம் தியரி டாபிக், ரொம்ப சிம்பிளான டாபிக். நான் சொல்ல அப்படியே காதில் வாங்கிட்டே வாங்க, அப்படியே நீங்கள் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு அழகாக கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், பக்காவாக அப்படியே போய் எழுதிடலாம் எக்ஸாமில். ஓகேங்களா? சரி, இதில் பேர் பாருங்கள், ஸ்பின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸ்பின்னு அது சுற்றுறது, ட்ரானிக்ஸ்னு ஒன்று இல்லை, அது ஒரு எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஸ்பின் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான் ஸ்பின்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்பின்ட்ரானிக்ஸ், ஸ்பின் பேஸ்டு எலக்ட்ரானிக்ஸ். சரி, இது வந்து ஒரு நேனோ டெக்னாலஜி இதில் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்பின் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரான் இன்ஸ்டெட் ஆஃப் சார்ஜ் டிபெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு எலக்ட்ரான் என்ன இருக்கும், அதுக்கு சார்ஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ சார்ஜை பேஸ் பண்ணாமல் அதோடைய ரொட்டேஷன்ஸை வச்சு நம்ம நேனோ டெக்னாலஜியில் இந்த ஸ்பின்ட்ரானிக்ஸை உருவாக்குவோம். ஓகேங்களா, பயன்படுத்துவோம். அப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னது, இதில் சார்ஜை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அப்போ எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்பின், அந்த ரொட்டேஷனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரொட்டேஷன், எலக்ட்ரானுடைய ரொட்டேஷன், ஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சார்ஜ். ஓகேங்களா, ஸோ இந்த சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அந்த ஸ்பின்னை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். சரி, ஸோ இந்த மாதிரி அந்த ரொட்டேஷன் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஒரு சின்னதாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம பயன்படுத்துவோம் நம்மளுடைய தேவைக்காக. அது என்ன தேவைன்னு போக போக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிரின்சிபல், ஒவ்வொரு எலக்ட்ரானும் அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒன்று ஸ்பின் அப்பு இல்லைனா டவுனு. ஓகேங்களா, இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கும். அது எப்படி சொல்லலாம்னா, பாசிட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் ஆஃப்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த ஏரோ வச்சு நீங்கள் சொல்லலாம், இது பாசிட்டிவ், இப்படி டவுனில் இருந்தால் நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு ஸ்டேட் தான் இருக்குது. இதுதான் பிரின்சிபல். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், கீ பாயிண்ட்டை அழகாடே ஆர்டராக கொடுத்துருக்கேன், கவனிங்க. ஸ்பின் இஸ் a characteristic that makes an electron a tiny magnet. இப்போது எலக்ட்ரான் வந்து அப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை, அது என்ன ஆகுது, ஸ்பின் ஆகுது. ஸ்பின் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தேன் நான், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக்கும்னு சொன்னது குட்டியாக. அப்போ அது கண்டிப்பாக என்ன ஆகிடும், அந்த எலக்ட்ரானே ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா, அது இந்த பாயிண்ட். ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ஒரு நார்த்து போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துப்போம். அயன், கோபால்ட்டு, இதெல்லாம் இருக்குது இல்லையா, நிக்கல், இது எல்லாமே இஸ் நீடட் ஃபார் டிசைனிங் ஆஃப் ஸ்பின் எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ நம்ம ஸ்பின்னை பேஸ் பண்ணி ஒரு டிவைஸை உருவாக்குறோம்னா அப்போ இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். இரும்பு, கோபால்ட்டு, நிக்கல், இந்த மாதிரிலாம். சரி, த டொமைன்ஸ் ஆர் ரேண்டம்லி ஸ்கேட்டர்டு அண்ட் ஈவன்லி டிவைடட் பிட்வீன் மெஜாரிட்டி அப் அண்ட் மெஜாரிட்டி டவுன். அது என்ன சார் டொமைன்னா, இப்போ ஒரு இரும்பு எடுத்துப்போம், அயன், அதில் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் தான் வந்து ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் உள்ள ரீஜனாக இருக்கும், அதை நம்ம டொமைன்னு சொல்லுவோம். அதுமாரி டொமைன் வந்து அங்கங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒன்று வந்து அப்பில் இருக்கும், ஒன்று டவுனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்டர்னலி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு வில் லைன் அப் த டொமைன். இப்போ டொமைனில் அங்கங்கே இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். அதெல்லாம் ஆகிடும்னா ஒரு டைரெக்ஷனுக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகிடும். அப்போ அது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது ஒரு பர்மனெண்ட் மேக்னெட்டாக மாறிடும். The frequency and direction of rotation depends on the strength of the magnetic field and characteristics of the material. நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியலை பொறுத்து தான் அந்த ரொட்டேஷன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் சுற்றுதா, கரெக்டான டைரெக்ஷனில் நம்ம சொல்கிற மாதிரி சுற்றுதுனா அப்போ அது நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியல் பர்ஃபெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஃபெரோஸ் மேக்னெட்டிக், அதாவது ஃபெர்ரிக் மேக்னெட்டிக் மெட்டீரியல் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி, இது ஒர்க்கிங் பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்பின் இருக்குது இல்லையா, அதில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, அது நம்ம இஷ்டம் தான், ஓரியன்டேஷன் அப் ஆர் டவுன். ஸோ நீங்கள் அப்பில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை டவுனில் ஸ்டோர் பண்ணலாம் அந்த ரொட்டேஷன். த ஸ்பின் பீயிங் அட்டாச் டு மொபைல் எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் மூவ் பண்ணோம் இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸில் இதை நம்ம செலுத்திடுவோம், அட்டாச் பண்ணிவிடுவோம். கேரி இன்ஃபர்மேஷன் அலாங் எ ஒயர் அண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் ரீட் அட் டெர்மினல். டெர்மினல்னது ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன். ஸோ அந்த இடத்துல இப்போ இங்கேருந்து அங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான் கூட இந்த ஸ்பின்னை நம்ம வச்சுருவோம். அது என்ன ஆகும், ரொட்டேட் பண்ணிகிட்டே சுற்றிட்டு போகும். நம்ம அதில் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். அது நம்ம அந்த லாஸ்ட் எண்டுக்கு போய்ட்டு அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயமே. இது எல்லாமே நேனோ டெக்னாலஜி, பார்த்துக்குங்க. ஸ்பின் ஓரியன்டேஷன் ஆஃப் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் சர்வைவ் ஃபார் ரிலேட்டிவ்லி லாங் டைம். அப்படியே சுற்றிக்கிட்டே போகுது இல்லையா, இங்கேருந்து அங்கே இப்போ ரொம்ப நேரத்துக்கு இருக்கும்.
ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை மெமரி ஸ்டோரேஜுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு சுற்றிட்டே போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு மெமரியாக பயன்படுத்திக்கலாம், ஒரு சென்சாராக பயன்படுத்தலாம். இதுதான் விஷயமே. தீஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இந்த குவாண்டம் பிட்டெல்லாம் இருக்கு இல்லையா, கியூபிட்ஸ். ஸோ அதுக்கு எல்லாமே இதை நம்ம பயன்படுத்துவோம். குவாண்டம் பிட்னு என்னது, எலக்ட்ரானு இந்த மாதிரி லைட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதான் எலக்ட்ரான்ஸ். அதோட பிஹேவியர் அது நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்லலாம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ வென் எலக்ட்ரான்ஸ் ஸ்பின்ஸ் ஆர் அலைன் திஸ் கிரியேட் எ லார்ஜ் ஸ்கேல் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட். அப்போது எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்துடுச்சுன்னா அப்போது அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்காவாக இருக்கும். அப்போ நம்ம சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி தான், குழந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பின்ட்ரானிக்ஸ். இதில் 2 அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். மொதல் பேஸாக ஜெயண்ட் மேக்னட்டோ ரெசிஸ்டன்ட் ஜிஎம்ஆர், இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்மளுக்கு பாருங்கள் எலக்ட்ரான் ஸ்பின் டைரக்ஷன் இதை சொல்லுவோம். நம்ம முதல்ல இந்த லேயர்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர், அதாவது இது எல்லாமே லேயர்ஸ். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் மேக்னெட்டிக்கு, நான் மேக்னெட்டிக், அப்புறம் மேக்னெட்டிக், அப்புறம் சப்ஸ்டேட். சப்ஸ்டேட் வந்து ஒரு பேஸ் மாதிரி. ஓகேங்களா? இதில் நம்மளும் 3 லேயர் இருக்குது. மேக்னெட்டு இடையில் நான் மேக்னெட், இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து ஒர்க்கிங்கில் பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது நம்மளுக்கு பேரலல் ஆன்டி பேரலல் 2 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இங்கே வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஜிஎம்ஆர்னா என்ன, இது வந்து ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் எஃபெக்ட். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் அலைன்மெண்ட் ஆஃப் லேயர்ஸ். இப்போது மேக்னெட்டிக் அலைன்மெண்ட் இருக்குது அந்த லேயர்ஸில், அதோட அடிப்படையில் தான் நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாறுபடும். அப்படி மாறிச்சுனாகும் அங்கே ஒரு மெக்கானிக்கல் எஃபெக்ட்டும் ஒன்று ஏற்படும். ஸோ அதை தான் நம்ம ஜிஎம்ஆர் டிவைஸில் பார்ப்போம். இது ஃபவுண்ட் இன் டிவைசஸ் மேட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 ஃபெரோ மேக்னெட்டிக் எஃப்எம் லேயர். அதாவது நம்ம 2 லேயரில் வந்து வச்சுருக்கணும், ஃபெரோ மேக்னெட்டிக் லேயராகவே வச்சுருக்கணும். அந்த மேக்னெட்டிக் லேயர் இருக்கு இல்லையா, அது ஃபெரோ மேக்னெட்டிக்காகவே வச்சுக்கணும், ஃபஸ்ட்டும் தேர்டும். சென்ட்ரலில் இருக்கிறது வந்து நான் மேக்னெட்டிக். ஓகேங்களா? ஸோ ஃபெரோ மேக்னெட்டிக் லேயரில் நம்ம கோபால்ட் பயன்படுத்தலாம், நான் மேக்னெட்டிக் அந்த இடத்துல வந்து காப்பர் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் சொன்ன மாரி தான், 2 ஃபெரோ மேக்னெட்டிக் லேயர், ஒன்று நான் மேக்னெட்டிக் கண்டக்டிங் லேயர். ஓகேங்களா? ஸோ அது இடையில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் லேயர் இருக்குது இல்லையா, அதுக்கிட்ட என்ன இருக்கும், ஒரு மேக்னடைசேஷன் டைரக்ஷன் இருக்கும், அலைன்மெண்ட்டு இருக்கும், அதுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ இது ஒரு பேரலல் அலைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே சேம் டைரக்ஷனில் ஸ்பின் ஆகிக்கிட்டே அந்த எலக்ட்ரான்ஸ் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மி, எந்த ஒரு இடையூறும் இருக்காது. இப்போ நான் வந்து இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேர் லைனாக போயிட்டே இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு தடையும் வராது, அதாவது லோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஸ்கேட்ரிங் எலக்ட்ரான்ஸும் கம்மியாக இருக்கும். இதுவே ஆன்டி பேரல் மேக்னடைசேஷன் ஆப்போசிட், 5 பேர் இப்படி போகிற இன்னொரு 5 பேர் எதிரில் வரோம், இந்த பக்கம் ஒருத்தர் வரோம், அப்படிலாம் வந்து என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடும், எதிர்ப்பு அதிகமாகிடும். ஸோ ஸ்கேட்ரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அதிகமாகிடும். ஸோ மேக்னடைசேஷன் பேரலாக இருக்கும்பொழுது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஈஸியாக ஆகும், அந்த எஃப்எம் லேயர்ஸில் அந்த லேயருக்குள்ளே உள்ளே போகும். இந்த டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே ஈஸியாக எலக்ட்ரான்ஸு போகும். ஓகேங்களா? ஸோ அது எப்போ போகுது, ஒரு நார்மல் சேம் டைரக்ஷன் இருக்கும்போது போகுது. இதுவே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா ஆகும், when magnetization are opposite electrons are blocked. ஏன்னா 2-3 இடிச்சுக்கும், பிளாக் ஆகிடும். ஸோ ரொம்ப கஷ்டம் போகிறது, அது ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த மாதிரி அழகாக கீ பாயிண்ட்ஸ் எழுதி நீங்கள் பர்ஃபெக்டாக நோட்ஸை எக்ஸாமில் காட்டுங்க. நெக்ஸ்ட் ஜிஎம்ஆர் ரேஷியோனா என்ன, இட் இஸ் த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கும் லோ ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒரு 10னா லோ ரெசிஸ்டன்ஸ் ஒரு 5னா 10 - 5, அதுதான் நம்ம ஜிஎம்ஆர் ரேஷியோன்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா ஒரு ஜிஎம்ஆர் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அந்த டிவைஸில் அது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ரேஷியோ நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு அப்ளிகேஷன் ஸ்பின் வால்வ். ஸ்பின் வால்வும் அதே மாதிரி தான், கீழே சப்ஸ்டேட்டு, இங்கே ஒரு ஃபெரோ மேக்னெட், இங்கே ஒரு ஃபெரோ மேக்னெட், இடையில் ஒரு கண்டக்டர், அதுக்கு மேலே ஒரு ஆன்டி ஃபெரோ மேக்னெட், இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணி ஒரு டிவைஸ் உருவாக்குறது தான் ஸ்பின் வால்வ். ஓகேங்களா? எ ஸ்பின் வால்வ் இஸ் எ ஸ்மால் எலக்ட்ரானிக் டிவைஸ். இட் ஒர்க் யூஸிங் போத் எலக்ட்ரான் சார்ஜ் அண்டு எலக்ட்ரான் ஸ்பின். நார்மலாக நம்ம ஸ்பின் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்பின்னு மட்டும்தான். ஆனால் இதில் சார்ஜும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்பின்னும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். ஓகேங்களா? சரி, இதில் வந்து 2 ஃபெரோ மேக்னெட்டிக் லேயர் இருக்குது, ஒரு நான் மேக்னெட்டிக் லேயர் இருக்குது. ஓகேங்களா? ஒன் மேக்னெட்டிக் லேயர் இஸ் ஃபிக்ஸ்டு, கான்ட் ரொட்டேட். இங்கே பாருங்கள்,
ஃபெரோமேக்னெட் இடையில் கண்டக்டர், ஆன்டி ஃபெரோமேக்னெட், சப்ஸ்ட்ரேட். ஸோ இதில் வந்து ஒன்று என்ன பண்ணாது, எதுவும் பண்ணாது, சுத்தாமல் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். மற்றது எல்லாமே ஃப்ரீயாக கேன் ரொட்டேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்ளை. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே அதனாகும் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஏன் இதான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இது ஒன்று ரொட்டேட் ஆகாது, மேலே இது மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ ஒர்க்கிங் வென் போத் மேக்னெட்டிக் லேயர்ஸ் பாயிண்ட் இன் த சேம் டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும், எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. இதுவே ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இந்த ஜிஎம்ஆர் எஃபெக்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை உருவாக்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எங்கே பயன்படுத்தோம்னா ஹார்ட் டிஸ்க் ரீட் ஹெட், ஹார்ட் டிஸ்கில் டேட்டாஸ் இருக்குது இல்லையா, அதை ரைட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே நம்ம பயன்படுத்துவோம். டிடெக்ட் ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரம் த டிஸ்க் ஹெல்ப்ஸ் இன் ரீடிங் டேட்டா அண்ட் இன்க்ரீசஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறோமே. டேட்டா லோக்கல் டிஸ்க் இருக்கு இல்லையா நம்ம கம்ப்யூட்டரில், அதெல்லாமே டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, ரீட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே இது தான். ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ அப்படியே கொடுத்த கீ பாயிண்ட்ஸை அழகாக எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்பின் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, ஸ்பின்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னு எழுதணும். சின்னதாக அந்த ஒரு குட்டி டயக்ராம் போட்டுருங்க. இந்த ஒரு ரொட்டேஷனல் மொமெண்ட் என்ன க்ரியேட் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுறது, பிரின்சிபல் என்ன அது எழுதணும், எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அதை எழுதணும், எப்படி ஒர்க் ஆகுது அதை எழுதணும், அதோடைய கண்டினியூவேஷன். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜிஎம்ஆர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கான டெஃபினிஷன், ஸ்ட்ரக்சர், ஒர்க்கிங் பிரின்சிபல், அதனுடைய கண்டினியூவேஷன், அப்புறம் ஜிஎம்ஆர் ரேஷியோனா என்ன, நெக்ஸ்ட் ஸ்பின் வால்வ் இதோடைய டயக்ராம், டெஃபினிஷன், நெக்ஸ்ட்டு லேயர்ஸ் இன் ஸ்பின் வால்வ் அதோடைய ஒர்க்கிங், ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.